கேளுங்க, ஏதாவது கேளுங்க. விசாரணைக்கு போனீங்க, என்ன சொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்களா? என்ன மாதிரியான கேள்வி கேட்டாங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தம் எதுவும் சொன்னீங்களா? சொன்னல, நான் நடந்ததை சொல்லியிருக்கேன் சார். உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பையன் வேலைக்கு போனது, அவங்க இந்த கோயிலுக்கு வந்தவங்க 2 லேடி கோயிலுக்கு வந்தவங்க தம்பியை பார்க் பண்ண சொன்னது, சாவி இவங்க இருந்து கொடுத்தே நகை 10 பவுன் வச்சுருந்தே காணோம் அப்படின்னு சொன்னாங்க. என் பையனை கூப்பிட்டு ஆஃபீஸ் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்க நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கான். எடுக்கலைன்னு சொல்லாமல் இருக்கவும் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போவோம். அப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. என் தம்பி சின்னவன் வேலைக்கு போயிட்டான். அவன் வரவும் தம்பி இந்த மாதிரி சொன்னேன், வாங்கம்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 ஸ்டேஷனுக்கு போனோம். நானும் என் பையன் சின்ன பையன் போனோம். ஸ்டேஷனுக்கு போய் அங்கே போய் பார்த்ததுன்னா பேண்ட்டை மட்டும் சட்டை இல்லாமல் பேண்ட்டை மட்டும் போட்டிருந்தான். தம்பி எடுத்திருந்தா கொடுத்துறியா? வேண்டாம். இங்கேருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுத்துருந்தியா அப்படின்னு. நான் எடுக்கலமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சார் வந்து நீ வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் வெளியில் போனேன். நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். ராணி பையன் வந்து வந்துட்டோம். அப்புறம் தெரிஞ்ச தம்பி ஒன்று நின்றாப்புல, சார் என்னென்ன இப்படி சொல்லியிருக்காங்களே. இல்லைம்மா விசாரிக்கதான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, விசாரிச்சு விட்டுருவாங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னா. நான் வீட்டுக்கு போகணும் வந்துட்டேன். வந்துட்டோம். மறுநாள் காலையில் 3 போலீஸார் வந்து பையன் சின்ன தூங்கிட்டு இருந்தான். தூங்கிக்கிட்டு இருக்கவும் வந்து பீரோலாம் உதறி எதிரி பார்த்துட்டு, உன் பையன் என்ன செஞ்சியான்னு தெரியுமா சார்? 10 பவுன் நகை காணா போச்சு. எங்கேயும் வச்சுங்க சார்? எனக்கு எதுவுமே தெரியாது. சொன்னாங்க இந்த மாதிரி எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சின்ன பையன். நீ அப்போ நீ வாடான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 6 இருக்கும். கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் அப்புறம் தம்பி எங்கள் அண்ணன் பையன் ஒரு பையன் தம்பி என்னப்பா சின்னவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 2 விசாரிப்பாங்கம்மா, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க 10-11 மணி விட்டுருவாங்க அப்படின்னு விட்டுருவாங்கன்னு சொல்ல 10ஆச்சு 11 12ஆச்சு வரல. அப்புறம் திரும்படி ஃபோன் போட்டு கேட்குறேன். அவர் இந்த செகண்ட் ஒரு தம்பிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பேசுங்க பையன்கிட்ட கேட்குறேன். தம்பி என்னையா சின்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஒரு விவரம் எனக்கு தெரியல. இல்லைம்மா 6 மணிக்கு விட்டுருவாங்க, விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு 6 மணி 7 ஆச்சு. சின்ன பையன் மட்டும் வந்தான். வரையில என்ன அண்ணனை காணோம் அப்படின்னு. இல்லை அண்ணே சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொன்னான். அதோட நாங்கள் அப்புறம் எங்கள் அண்ணன் தம்பியில் சொல்லி அப்புறம் அதோட முடிஞ்சு சார். அவ்வளோதான், முடிஞ்சு போதும். அவங்க சத்தீஸ்வரன் சொல்றாரு, தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். சொன்னதுக்கு இறந்ததுன்னு சொல்லல, நம்ப முடியாதுன்ற மாதிரி சொன்னான். சரியா வராதுமா அப்படின்னு சொன்னான். அதோடய கொஞ்சம் அப்புறம் எங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சரி இப்போ முடிஞ்சிச்சு போல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் எங்க சொந்தக்காரெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வெளியே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சார். பாப்போம் சார்.